Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா entered cells எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ entered cells அப்படினா நான் இப்போ இங்க ஏதாவது வேல்யூ என்ட்ரி பண்றேன் அப்படினா ஒரு பர்టిక్యులர் செல்லில அந்த செல் வந்து நான் வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டு என்டர் கொடுத்தோனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ப்ரொடெக்ட் ஆயிடும். என்டர் கொடுத்தாலும் சரி, டேப் கொடுத்தாலும் சரி, அந்த செல்லை விட்டு another செல்லுக்கு நான் மூவ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த செல் வந்து ப்ரொடெக்ட் ஆயிடும். இதுதான் கான்செப்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் ஈவெண்ட்ல கொடுத்துருக்கோம் இந்த ஷீட் 1. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த ஷீட் 1ல நான் ஆல்ரெடி வந்து கோடு கிரியேட் பண்ணிட்டேன். ஜூன் 1ல இருந்து ஜூன் 7 வரைக்கும் டேட் இருக்கு. டாப்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு லொகேஷன் இருக்கு. இதுல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குங்கிறத நான் B2, C2, D2 இப்படி நான் வந்து என்ட்ரி பண்ண போறேன். இப்ப பாருங்க, இங்க வந்து 20ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு இப்ப நான் டேப் கொடுக்குறேன், அதர்வைஸ் என்டர் கொடுக்குறேன். இப்ப பாருங்க, எனக்கு இந்த 20ல போயிட்டு என்னால எதுவுமே டெலீட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. அது வந்து ப்ரொடெக்ட் ஆயிடும். அகைன் வந்து இங்க நான் வந்து என்னால என்ட்ரி பண்ணிக்க முடியும். என்டர் பண்றேன். இப்ப எனக்கு இது ப்ரொடெக்ட் ஆயிடும். அதே மாதிரி இங்க நான் வந்து என்டர் பண்றேன், 50 என்டர் பண்றேன். இப்ப எனக்கு இந்த ஏரியாவை நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தனா எனக்கு டெலீட் பண்ண முடியாது. இதுல போயிட்டு நான் எதுலயுமே எடிட் பண்ண முடியாது. F2 கொடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பாப்அப் டிஸ்பிளே பண்ணிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா another டேட்ல செகண்ட் டேட்ல போயிட்டு என்னால என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் ஈவெண்ட்ல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இதுல போயிட்டு இப்ப என்ட்ரி ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த என்ட்ரியான இன்ஃபர்மேஷன்ல என்னால எதுவுமே டெலீட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு டேட்டா செக்யூரா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டேல நம்ம என்ட்ரி பண்ண சேல்ஸ் வேல்யூ யாராலையும் எடிட் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நான் டைரக்டா வந்து இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நான் சம் ரேண்டம் சேல்ஸ்குள்ள கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாருங்க, இந்த ஏரியா வந்து சேஞ்ச் ஈவெண்ட்ல இருக்கு, ஃபார்மாவோட இருக்கு. பட் என்னால போயிட்டு எதுவுமே டெலீட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தாலும் எனக்கு டெலீட் பண்ண முடியாது. ஸோ ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது என்டையர் ஷீட்டுக்கு அப்ளிகபிள். இது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஈவெண்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்றேன், செகண்ட் ஷீட்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் கிரியேட் பண்ணி இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஒரு டேட்டா செட்டை வச்சு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு ஒர்க் புக்ல மல்டிபிள் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். அந்த ஒர்க் ஷீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே லாக்டுல இருக்கும். இப்ப பாருங்க, நான் கண்ட்ரோல் N கொடுத்து நியூ ஒர்க் புக் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா புக் 1 இருக்கு. இப்போ இந்த டாப் லெஃப்ட் சைடு கார்னரை நான் கிளிக் பண்ற அந்த பிளஸ் ஐக்கான என்டையர் ஒர்க் ஷீட் வந்து செலக்ட் ஆகுது. இதுல நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபார்மேட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து பாருங்க, இந்த ஃபார்மேட் செல்ஸ்ல லாஸ்ட்ல ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாக்டு, ஹிடன் சொல்லிட்டு 2 செக் பாக்ஸ் இருக்கும். இதுல லாக்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பை த டிஃபால்ட்டா நமக்கு டிக்ல இருக்கும். எல்லா ஒர்க் ஷீட்லயுமே இந்த லாக்டு அப்படிங்கிறது டிக்ல தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த லாக்டுங்கிறத வந்து நம்ம நார்மலா அன்டிக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து கோடு கிரியேட் பண்ண போறோம். நமக்கு எங்க நமக்கு வேல்யூ என்டர் பண்றோமோ அப்போ மட்டும் நமக்கு லாக் ஆயிடணும். ஓகேங்களா? லாக் ஆயிட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த லாக்டு அன்லாக்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு விசிட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ நான் அந்த புக் 1 வந்து நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி இருந்த இந்த ஷீட், இந்த ஒர்க் புக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஷீட்ல தான் நம்ம சேஞ்ச் ஈவெண்ட்ல கொடுத்தோம். இப்போ செகண்ட் ஷீட்ல டேட்டா செட் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த செகண்ட் ஷீட்டை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த என்டையர் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போறேன். இங்க வந்து பாருங்க, நமக்கு இந்த செக் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிக் மார்க்கும் இல்ல, அன்டிக்கும் இல்ல, பட் நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு செக்கிங் ஆன மாதிரி நமக்கு விசிபிள் ஆகுது இல்லைங்களா? இது ஏன் அப்படி காமிக்குதுன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நம்ம டிக்ல இருந்ததை அன்டிக் கொடுத்துருப்போம். அதனால நமக்கு இந்த மாதிரி வந்து வியூ வரும். ஒன் டைம் நம்ம வந்து அதுல டிக் மார்க் அன்செக் பண்ணிட்டோம்னாக்கா அடுத்தது வந்து நமக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், இதுல ஒன் மோர் டைம் கிளிக் பண்றேன். இதுல கிளிக் பண்ணா எனக்கு டிக் மார்க் வரும். அகைன் வந்து நான் கிளிக் பண்றேன், அன்டிக் ஆயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இருந்ததுன்னா நீங்க ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு அகைன் கிளிக் பண்ணீங்கன்னா அன்செக் ஆயிடும். ஸோ லாக்டில் இருக்கிறத நம்ம
அன்லாக் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இவ்வளோதான். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டெவலப்பர் டேப்ல போயிட்டு விஷுவல் பேசிக் போகிறேன். இங்கே வந்து ஷீட் 2 இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் நம்ம இப்போ கோடு கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஷீட் 1ல் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ ஷீட் 2 நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த எடிட்டர் விண்டோ வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் அப்படின்ற ஆப்ஜெக்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஈவெண்ட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாட்டமில் இருக்கிற செலெக்ஷன் சேஞ்ச் இருக்குங்களா, அதை டெலீட் பண்ணிக்கிட்டு இங்கே சேஞ்ச் ஈவெண்ட் தான் நம்ம கோடு கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவ் ஷீட் டாட் அண்ட் protect பாஸ்வேர்டு கோலன் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னை $1234 சொல்லி டபுள் கோட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த ஆக்டிவ் ஒர்க் ஷீட்டுங்கிறது. இப்போ நம்ம கரண்ட்டாக எங்கே ஆக்டிவ் ஒர்க் ஷீட்னா இந்த ஷீட் 2ல் இருக்கும். அதுதான் நம்ம ஆக்டிவ் ஷீட்டு அன்ப்ரொடெக்ட் பாஸ்வேர்டு. இப்போ எதுக்காகனா நம்ம இந்த ஒர்க் ஷீட் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் அன்ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டார்கெட் டாட் லாக்டு. என்னோட டார்கெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எடுத்துட்டு நான் என்னோட கர்சரில் கிளிக் பண்ணுறேன், எந்த செல்லில் கிளிக் பண்ணுறேனோ அதுதான் என்னோட டார்கெட்டு. ஸோ டார்கெட் டாட் லாக்டு ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அந்த எங்கே நான் வேல்யூ என்ட்ரி பண்ணுறோம் அந்த செல் தான் டார்கெட்டு. அதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி என்டையர் ஒர்க் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணி அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ நான் எங்கே என்ட்ரி பண்ணுறேனோ அந்த செல்லை மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து டாப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதே லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே அன்ப்ரொடக்டிவ் ப்ரொடெக்ட்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து சேம் சென்னை $1234 சென்னை வந்து சி கேப்ஸ். ஓகேங்களா? இதுதான் பாஸ்வேர்டு. இப்போ இந்த செகண்ட் ஷீட்டுக்கான ஈவெண்ட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு செகண்ட் ஷீட்டில் இப்போ நான் வேல்யூ என்ட்ரி பண்ணுறேன். 20ன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே பாருங்கள், இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20ங்கிறது திரும்ப என்னால் டெலீட் பண்ண முடியாது, ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அனதர் வேல்யூ வந்து என்னால் என்ட்ரி பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 என்ட்ரி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80 என்ட்ரி பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த வேல்யூ எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு, என்னால் டெலீட் பண்ண முடியாது. இப்போது நீங்கள் இந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ அதே சென்னை $1234 கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு நான் என்டையர் ஒர்க் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போயிட்டு இந்த பர்டிகுலர் செல்லை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லில் போயிட்டு செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் லாக்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ என்ட்ரியாக இருக்கிறது மட்டும் லாக்டுன்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் அந்த மேக்ரோ வந்து என்ன பண்ணுன்னா பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு அன்ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் ஷீட்டை அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த அன்லாக்ல இருந்த செல்ஸை வந்து லாக் பண்ணும். வேல்யூ என்ட்ரி ஆனவுடனே லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள், பாட்டமில் இந்த செல்லில் நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போகிறேன். எம்டி செல்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு அன்லாக்டில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் நான் இங்கே ஒரு 90 என்ட்ரி பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த செல் வந்து நமக்கு லாக்டு ஸ்டேட்டஸுக்கு போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஷீட்டும் ப்ரொடக்ட் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டு இது பண்ண உடனே நமக்கு இந்த செல்ஸை வந்து லாக் பண்ணோம். அதுக்கப்புறம் உடனே ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ நமக்கு வேல்யூ என்ட்ரியாக ப்ராப்பராக நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஷீட்ஸ் வந்து நமக்கு இந்த செல் லாக் பண்ணிவிட்டு ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணதாலும் பண்ணிக்கலாம். ரேண்ட் பிட்வீனில் வந்து 30லேருந்து ஒரு 200 வரைக்கும் நான் வேல்யூ கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூவில் என்னால் எதுவுமே டெலீட் பண்ண முடியாது. பிகாஸ் சேஞ்ச் ஈவெண்ட்டில் இருக்குது, ப்ரொடக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 200+ வீடியோஸ் வந்து நம்ம மேக்ரோவுக்கு மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.